வணக்கம். உலக தமிழ் உறவுகளுக்கு, குறிப்பாக தமிழகம் புதுச்சேரியில் வாழ்கின்ற தமிழ் உறவுகளுக்கு வணக்கங்க. நான் இன்னைக்கு ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கொஞ்சம் மனம் நொந்து பகிர விரும்புகின்றேன். என்னவென்றால், சமீபத்தில் தமிழகத்தில் நடந்த இரு பெரும் சாலை விபத்து. நேருக்கு நேர் பேருந்து மோதிக்கொண்டதில் 20க்கும் மேற்பட்ட உயிரிழப்பு. ஆண்டவரே, இந்த உயிர்கள் இப்படி அழிவதற்கு வந்ததா? ஏன் இப்படி ஒரு நிலை? நமது நாடுகளில் இது அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? இதுக்கு முக்கிய காரணம் நமது பேருந்து ஓட்டுநர்களுடைய அஜாக்கிரதை, முந்தி செல்வதனால் ஏற்படுகின்ற மிகப்பெரிய அழிவு. அன்பர்களே, முந்தி சென்று எந்த மிகப்பெரிய லாபத்தை அடையப் போகிறீர்கள்? உங்களை நம்பி வந்தவருடைய உயிரை நீங்கள் எடுக்கிறீர்கள், நீங்களும் மாண்டு போகிறீர்கள். உங்களை நம்பி உன் குழந்தைகள், உங்களுடைய மனைவி அனுப்பி வைக்கிறார்கள் மாலை வீடு திரும்ப வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் செய்கின்றது காரியம் எதனால்? ஏன் இந்த நிலைமை? தயவு கூர்ந்து சாலையில் உங்கள் பேருந்துகளை இயக்குகின்ற பொழுது, சாலையில் உங்களை தவிர மற்ற பேருந்துகள் இருக்கின்றன, மற்ற உயிர்கள் இருக்கின்றன என்பதை கவனம் கொண்டு மிக பொறுமையாக செல்லுங்கள். அதிவேளை சாலையை விட்டு நகரத்திற்குள் வருகின்ற போது வேகத்தை குறையுங்கள். அங்கு நில நேரங்களில் வயதான சாலையை கடக்க நேரிடும், குழந்தைகள் கடக்க நேரிடும். கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்கள் என்ற அன்பர்களே, உங்கள் பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். ஏன் இப்படி ஒரு நிலைமை தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றது? இப்பொழுது அயல் நாடுகளில், மேலை நாடுகளில் இப்படி பேருந்து ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள், லாரி ஓட்டுநர் அனைவரும் அது சம்பந்தப்பட்ட படிப்பை முடித்து பட்டம் பெற்று அந்த வேலை எடுக்கிறார்கள். அவர்களுக்கு மிகப்பெரிய மரியாதை, நல்ல சம்பளம் இருக்கின்றது. அவர்கள் சமுதாயத்தினால் இவர்கள் இந்த படிப்பை படிக்கவில்லை, இவர்களுக்கு எந்த விதமான கல்வி அறிவு இல்லை, அதனால் இந்த வேலை செய்ய என்று சொல்ல இயலாது. அப்படிப்பட்ட நிலை இருக்கின்றது. ஆனால் நமது நாட்டில் எந்த விதமான படிப்பறிவு இல்லாதனால் இந்த வேலையை எடுத்துவிட்டேன் என்ற சூழல் இருக்கிறதா? ஏன் இப்படி நடக்கின்றது? உங்களை நம்பி இன்னுயிர்கள் பேருந்தில் பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு. தயவு கூர்ந்து அன்பர்களே, தயவு கூர்ந்து, உங்களுடைய உயிர் விலை மதிப்பற்றது. அப்படிப்பட்ட இன்னுயிரை இப்படி முந்தி செல்வதனால், அதிவேகத்தினால், அஜாக்கிரத்தினால் இழக்க வேண்டாம். உங்களை நம்பி வருகின்ற உயிர்களையும் நீங்கள் இழக்கதற்கு நீங்கள் காரணமாக இருக்காதீர்கள். உங்களை தயவு கூர்ந்து வேண்டுகின்றோம், பொறுமையை கடைபிடியுங்கள். சாலை விதிகளை பாருங்கள். நீங்கள் அதிவேக சாலையிலே செல்லுகின்ற பொழுது, பயணத்தின் அந்த அதிவேக சாலையில் செய்கின்ற போது கிலோமீட்டருடைய வேகத்தை கவனமாக செல்லுங்கள். இங்கு மேலை நாடுகளிலே நீங்கள் சொல்லப்போனால், நான் வாழுகின்ற பிரான்ஸ் நாட்டிலே அதிகபட்ச 110 130 வரைக்கும் செல்லலாம். சில அவர்கள் 160 வரைக்கும் செல்லுவார்கள். ஆனால் இவ்வளோபடி பேர் விபத்துகள் நடப்பதில்லை. இங்கே சாலை விதிகள் கடைபிடிக்கப்படுகின்றன. நமது நாட்டில் ஏன் எல்லா வளமும் நிறைந்து அதிவேகமாக செல்லக்கூடிய சாலைகள் அமைத்து சிறப்பாக இருக்கின்ற நேரத்தில் இப்படிப்பட்ட நிலை ஏன்? தயவு கூர்ந்த நண்பர்களே, கவனத்தில் கொள்ளுங்கள். உங்களுடைய இன்னுயிரை இழக்காதீர்கள். பிறருடைய இன்னுயிரை இழக்கதற்கு காரணமாக இருக்காதீர்கள் இன்றிலிருந்து. ஏன்னா இந்த செய்திகள்லாம் அரசாங்கம் பல முயற்சி எடுக்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ பார்க்கின்ற எங்களுக்கு உள்ளம் துடிப்பதனால், ஏதாவது இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற உணர்வு வருவதனால் வெளிப்படுத்துகின்றோம். ஏதோ இது ஒரு செய்தி கட்சித்து வீடியோ போட்டுட்டு இது வெளியில் 4 பேர் பார்க்குறன்றதுக்கு இல்லை. தயவு கூர்ந்து, ஏன்னா மனசு அதை பார்த்துருந்து வேதனையாக இருக்கிறது. அரசாங்கம் நஷ்டீடு கொடுக்குது, அரசின் தலைவர்கள் தெரிவிக்கிறாங்க, பல நபர்கள். ஓகே, இது தொடர்ந்து நடந்துன்னே இருந்தால் எப்படிங்க? இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி யார்கிட்ட இருக்குது? ஓட்டுநர்களாகி உங்களிடம் மட்டுமே இருக்கின்றது. எந்த காரணத்தை கொண்டும் அதிவேகம் செல்லாமல், எந்த காரணத்தை கொண்டும் முந்தி செல்லாமல். ஏன்னா நானே இந்தியாவில் இருக்கின்ற போது பல பேருந்துகள் பயணம் செய்கின்ற போது மிக மிக கவனக்குறைவாக நமது ஓட்டுநர்கள் செயல்படுகிறார்கள். அதனால் தயவு கூர்ந்த அன்பர்களே, ஓட்டுநர் உறவுகளே, உங்களுடைய இன்னுயிரையும் போற்றி பிற உயிரையும் போற்றி நடங்கள். நன்றி. இனி இப்படி ஒரு சம்பவம் நமது நாட்டில் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டுகின்றோம்.